ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டம்மி ஃபில்லிங்ஸில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கப்பை வந்து மூங்கால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கழுவி குக்கரில் வந்து நம்ம ஒரு 5 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து 2 to 3 விசில்ஸ் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சைடில் வந்து நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து குக்கரை மூடி 2 to 3 விசில்ஸ் விடணும். இதுக்கு 2 ஆனியன் தேவைப்படும், அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 லவங்கம், ஒரே ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வாட்டி 2 ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதை போட்ட வாட்டி அதை நல்லா கிளறி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அரை மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்த வாட்டி இந்த பேஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து அதை மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 glasses வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 உருளைக்கிழங்கு நான் சொன்னேன்ல வேக வச்சுருக்கேன்னு, அதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டு இதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் புளிப்புக்காக கொஞ்சோண்டு லெமன் வந்து 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் புளிஞ்சு விட போகிறேன். அதுதான் இதில் வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் தான் காரம், லெமன் வந்து புளிப்புக்கு. இப்போ இது கொதிச்சதுன்னா கடப்பா ரெடி. தேங்க்யூ.